India's finest audio wearable brand, starting at 999. ஃபிங்கர் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணுவீங்க? ஃபிங்கர் கட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. ஆமாம். டங் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா இதா? எஸ். அது என்ன ப்ராசஸ் ப்ரோ? ஒரு தடவை காட்டிடுங்களேன். 2 நாக்கு இருக்குங்க. இது நம்ம ட்ரிக்ஸ் கூட பண்ண முடியும். கண்ணுக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவான பாட்டு, கண்ணே தெரியாமல் போய்டுவோம்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து இது ஆப்தமாலஜி படிச்சிருக்கோம். கண்ணை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு இதுக்கு இங்க் ப்ரிப்பரேஷன் நாங்கள் ஓனாக இங்க் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நிறையா பேர் ஓனாக ஐபால் டாட்டோ பண்ணுறேன்னு சொல்லி ரீசெண்டாக ஆந்திராவில் ஒரு பையனோட லெஃப்ட் ஐ போயிடுச்சு. கண்ணில் ஐ இன்ஜெக்ட் பண்ணுவோம், நீடில் இன்ஜெக்ட் பண்ணுவோம் கண்ணுக்குள்ள. ஆமாம், கண்ணுக்குள்ள நீடில் இன்ஜெக்ட் ஆமாம். பண்ணுவோம். வலிக்காதா? இல்லை, 0 பெயின் ப்ராசஸ். இது அவ்வளோ பெயினே இருக்காது. ஓகே. இது எவ்வளோ நாள் எடுத்துக்கும் இந்த ஹீலிங் ப்ராசஸ் மட்டும்? 7 days மினிமம், மேக்ஸிமம் 3 months கூட ஆகும். அண்ட் இப்போ ஒருவேளை அந்த டாட்டூ ரிமூவல் ப்ராசஸ்லாம் இருக்குதுங்க, வேணாம் எடுக்கிறது கண்ணுக்குமே இருக்காது இல்லையா? ஐபால் தான் சேஞ்ச் பண்ணணும். மேபி கலர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் ப்ளூ பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இதை விட ப்ளூ அதிகமாக பண்ணணும்னா பிளாக் பண்ண முடியும், பர்பிள் பண்ண முடியும். இதை மிக்சிங் கலர்ஸ் பண்ணால் கலர் மிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அது வந்துட்டு ஆல்ரெடி அவளுக்கு மோல்டு இருந்தது. ஒரு ஐ ஃபுல்லாக பிளாக் கலரில் டாட்டோ பண்ண மாதிரி இருந்தது, பிளாக் அண்ட் க்ரேல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஐபால் டாட்டோ பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களே கேட்டோம் எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நேரில் கூப்பிட்டு நாங்கள் திருச்சி வர சொல்லி பார்த்தோம். நாங்கள் போய் இன்னொரு ஐபால் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கூட இல்லை, நான் பண்ணதில்லை, இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பண்ணதில்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. அது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 7 days ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் அந்த டாட்டோ திருச்சியில் பண்ணல, பெங்களூரில் பண்ணோம். இப்போ அவரோட ஐபால் வந்து நார்மல் நம்மள மாதிரி, உங்களை மாதிரி ஒயிட் கலர் ஐயில் இருக்குது. முன்னாடி வந்து அவர் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கூட கிளாஸ் வேர் பண்ணுவார். இப்போ வந்து கிளாஸ்லாம் வேர் பண்ணாமல் ரியல் ஐலே நான் இன்னும் ஒயிட் கலர் ஐலே போகிறேன்னு சொல்லி கால் பண்ணி சொன்னேன். ஆக்சுவலி ஸ்கேரிஃபிகேஷன்றது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறது. லைக் ரெட் இண்டியன்ஸ், அப்புறம் நீக்ரோஸ், அவங்க இது ரொம்ப ஃபேமு. ஆமாம், இது ஃபுல்லாகவே அவங்களோட தான் டைம் தான். ஹரியரன் அலைஸ் ஏலியன் நேமோ உங்களோட நேம் அண்ட் உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டாட்டூ ஆர்டிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கோம் அண்ட் பாடி மாடிஃபிகேஷன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. டாட்டூ ஆர்டிஸ்ட் தெரியும், இது என்ன? பாடி மாடிஃபிகேஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ். எப்படின்னா டங் ஸ்பிளிட் பண்ணுறது, ஐபால் டாட்டூ பண்ணுறது, ஃபிங்கர் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வெரைட்டி இருக்குது. ஸோ அதை நாங்கள் இந்தியாவில் அப்கமிங்காக வர ஜென்ரேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபிங்கர் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணுவீங்க? ஃபிங்கர் கட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. ஆமாம். ஓகே. டங் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனா இதா? எஸ். சரி, இந்த இண்டஸ்ட்ரி எப்படி வந்தீங்க? உள்ள எப்படி தோணுச்சு? எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி 9 years அந்த ஃபீல்டில் இருக்கேன். டாட்டூ ஆர்டிஸ்டாக 9 years இருக்கேன். 1 year தான் பாடி மாடிஃபிகேஷன் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். இது யார் மூலியமாக வந்துன்னா, எனக்கு வந்துட்டு பிசி லேண்டில் லிலி லூன்னு ஒருத்தர், அவர் தான் காட் ஆஃப் ஐபால் டாட்டூ. அவர் பண்ணி 22 years ஆச்சு. அது இல்லாமல் ஏலியன் ஒருத்தர் இருக்கார், பிளாக் ஏலியன். அவர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது. ஸோ நம்மளும் இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்கமிங் வந்துட்டுருக்கு. அண்ட் இந்த ஐபால் டாட்டூ பற்றி சொல்லுங்கள். லைக் இது புதுசாக கேள்விப்படும்போது இந்தியாவில் அதுக்கான ப்ராப்பர் அவேர்னஸ் இருக்கா? அது பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு? இப்போது நாங்கள் ஒரு இந்தியாவில் 3 ஆர்டிஸ்ட் இருக்கோம். நான், கேசி, 2 பேர் இந்தியா, இன்னொருத்தர் இருக்கார் சஜி, அவர் வந்துட்டு ஸ்ரீலங்கன். இப்போ 3 பேர் இந்தியாவில் இருக்கோம். இந்தியாவிலே இருந்து பண்ணுறவங்க நானும் கேசியும் பண்ணுறோம். இந்தியாவில் அரௌண்ட் 4 ஐபால் பண்ணவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டாட்டோகிராஃபர் கரண், 2வது வந்து ஜோம்பி, 3rd கேசி, நான் 4வது தான் இருக்கு. இந்த ஐபால் டாட்டூன்றது எந்த கண்ட்ரியில் ஒரு ஆரிஜின் ஆச்சு ஃபர்ஸ்ட்? அது இங்கே எப்படி வந்தது? ஜெர்மன். அவர் பேர் வந்துட்டு லிலிலு. ஓகே. அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐபால் டாட்டூ பண்ணிட்டாரு. இண்டஸ்ட்ரி அவரை வச்சு நிறையா பேர் இண்டஸ்ட்ரியில் சமக்ரோவாக இருக்காங்க. இப்போ நான் வந்து அவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரி அவரோட கெரியரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து கோட்டோன்ற ஒரு ஐபால் ஆர்டிஸ்ட் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கார். எனக்கு இது ஒரு கியூரியாசிட்டியில் கேட்குறேன். இப்போ ஐபால் டாட்டூ பண்ணணும்னா எந்த கலர் வேணா வைக்கலாமா? கண்டிப்பாக. ப்ளூ வச்சுருக்கீங்க நீங்கள், இல்லை எது வேணா வைக்கலாம்? கண்டிப்பாக பண்ணலாம். இது என்ன ப்ரோ அப்ராக்ஸாக காஸ்ட் என்ன ஆகும்? அரௌண்ட் 1 lakh to 2 lakhs ஆகும். பட் இது வந்து சேஃபா? ஆனால் இப்போ கண்ணுக்குன்னு ரொம்ப சென்சிட்டிவான பாட்டு, கண்ணே தெரியாமல் போய்டுவோம்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆப்தமாலஜி படிச்சிருக்கோம். கண்ணை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு இதுக்கு இங்க் ப்ரிப்பரேஷன் நாங்கள் ஓனாக இங்க் ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
யாருக்கிட்டையும் போயிட்டு நான் கேட்கறதில்ல. இது வந்து எடுத்தோம்ல யாரும் கற்று தர மாட்டாங்க. இது வந்து ஜென்ரேஷன் மாதிரி அந்த கோழி சண்டை விடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தவங்க கிட்ட போய் கற்றுக்கிட்டு தான் பண்ண முடியும். இதில் பேஸ் இங்கு தான். இங்கும் ஆப்தமாலஜி கண்ணை பற்றி படிச்சா நம்மளால் பண்ண முடியும். பேசிக்கலி அதுக்குமே நாட் ஜஸ்ட் டாட்டூ ஆர்டிஸ்ட், அதுக்கும் ஆப்தமாலஜி படிச்சு தான் வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நான் இப்போ பிஹெச்டி பண்ணார்ல, அதனால தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இப்போ டாட்டூ ஆர்டிஸ்ட்ன்றது நிறைய பேர் பேஷனாக பண்ணுறது, ப்ரொஃபஷனாக பண்ணுறது ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த அளவுக்கு கிரேஸ் இருக்குது. ஆனால் அது சம்மந்தமாக ஆப்தமாலஜி படிச்சுட்டு வரணும் அப்படிங்கும்போது அதுவே தனி கோர்ஸ், அதுவே டாக்டர் கோர்ஸ் இல்லை, தனியாக கண்ணு சம்மந்தப்பட்டு படிக்கிறது. ஸோ ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுன்னா, நமக்கு ஒன்று தேவை, நம்ம தான் போய் ஆகணும்ல. இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஐபால் டாட்டூவும் நான் இப்போ பண்ணதுலேருந்து என்கிட்ட என்கொயரி மட்டும் அரௌண்ட் ஒரு 500+ என்கொயரி வந்திருக்கும் தமிழ்நாட்டில். அது இல்லாமல் எனக்கு கேரளா பேஸ் ரொம்ப ஜாஸ்தி. கேரளாவில் நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. நிறையா பேர் ஓனாக ஐபால் டாட்டூ பண்ணுறேன்னு சொல்லி ரீசெண்டாக ஆந்திராவில் ஒரு பையனோட லெஃப்ட் ஐ போயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவேர்னஸ் வேணும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக இது ஃப்யூச்சரில் நிறைய பேர் பண்ணுவாங்க. கண்ணில் டாட்டூ போடுறது அந்த ஐபால் டாட்டூ என்ன ப்ராசஸ் அது எப்படி? ஏன்னா இது ஊசி குத்துவாங்க, இங்கே எப்படி நடக்குது? இதுவும் சேம் ப்ராசஸ் தான். கண்ணில் இன்ஜெக்ட் பண்ணுவோம், நீடில் இன்ஜெக்ட் பண்ணுவோம் கண்ணுக்குள்ளே. ஆமாம், கண்ணுக்குள்ள நீடில் இன்ஜெக்ட் ஆமாம். பண்ணுவோம். வலிக்காது? இல்லை, 0 பெயின் ப்ராசஸ். இது அவ்வளோ பெயினே இருக்காது. ஓகே. ஆக்சுவலி வாட்டர் வந்து ஐ வந்து வாட்டர் பேஸ்டு, ஃபுல்லாக வாட்டர் பேஸ்ட் தான். நம்ம அதில் ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயர் கால்குலேட் பண்ணிட்டா ஈஸியாக நம்மளால் ஐபால் டாட்டூ பண்ண முடியும். அதான் பேஸ். நம்ம ஆப்தமாலஜி படிச்சிட்டாலே அதோட தெரிஞ்சிடும், ஸ்கெல்லாம் பற்றி டீல் தெரிஞ்சுன்னா நம்ம பண்ண முடியும். இப்போது நார்மலாக ஒரு டாட்டூ போட்டதுக்கு வரமா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அங்கே தண்ணி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லேமினேட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஐபால் டாட்டூக்கு அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? ஐபால் டாட்டூ வந்து ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப லாங் பீரியட், 3 months ஆகும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதிரின்னு பார்த்தோம்னா சன்லைட். லைட்டுன்னு பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் ரொம்ப பவராக இருக்கும். சன்லைட்டில் போகக்கூடாது, சோப் யூஸ் பண்ணக்கூடாது, சன்கிளாஸ் வேர் பண்ணணும், மினிமம் இதான். அதுக்கப்புறம் வந்து லிக்விட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஹீல் ஆகணும். ஹீல் ஆனால் தான் நம்மளால் எதாவது பண்ண முடியும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ். இது எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அந்த ஹீலிங் ப்ராசஸ் மட்டும்? நான் கேட்குறேன். 7 days மினிமம், மேக்ஸிமம் 3 months கூட ஆகும். மேக்ஸிமம் 3 months கூட. ஓகே. அது இப்போ நான் ஒருத்தவங்களோட ஐயை பொறுத்து, அவங்களோட பிளட் குரூப்பை பொறுத்து கூட சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஐபால் டாட்டூ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் ஏன்னா பிளட் குரூப் பொறுத்து சேஞ்ச் ஆகுன்றீங்களா? நீங்கள் எடுக்கக்கூடிய பேசிக் ப்ரிலிமினரி ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் ஃபஸ்ட்டு ஐ செக்அப் பண்ணுவோம். ஐ செக்அப் பண்ணிவிட்டு பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, மினிமம் ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ RSSலேருந்து RDD வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டு தான் ஐபால் டாட்டூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதுக்கு லேபில் எங்களோட நாங்கள் வந்து இன்னொரு லேப் கூட டைப் வச்சுருக்கோம். டெஸ்ட் எடுக்கிறதுலாம் வேறு லேப், எங்ககிட்ட டாட்டூ பண்ணுறது மட்டும். இந்த டாட்டூ போடுறதுக்கான டைம் மட்டும் எவ்வளோ நேரம் ஆகும்? டிபெண்ட் அவங்க நம்மளோட கிளைண்ட் கோஆப்ரேஷன் பொறுத்து. மினிமமாக 10 to 15 minutes எடுத்துக்கும். அது வந்து ஒரு இன்ஜெக்ட்டுக்கு மினிமமாக ஒரு ஐக்கு 4 to 5 இன்ஜெக்ட் பண்ணலாம், மினிமமாக 2 இன்ஜெக்ட் கூட பண்ணலாம். அவங்களோட ஐயை பொறுத்து தான் பண்ண முடியும். அண்ட் இப்போ ஒருவேளை அந்த டாட்டூ ரிமூவல் ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லைங்க, இப்போ வேணா எடுக்கிறது மாதிரி கண்ணுக்குமே இருக்காது இல்லையா? ஐபால் தான் சேஞ்ச் பண்ணணும். அது கிடைக்காதுங்க, பழைய மார்க்கெட்டில் போய் வாங்க முடியாது கண்ணெல்லாம். இது ஒரே ப்ராசஸ் தான். இது ஒன்று அவ்வளோதான். இது ஒன்று பண்ணிட்டா முடிஞ்சது. மேபி கலர் இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நான் ப்ளூ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை விட ப்ளூ அதிகமாக பண்ணோம்னா பிளாக் பண்ண முடியும், பர்பிள் பண்ண முடியும். இதை மிக்சிங் கலர்ஸ் பண்ணால் கலர் மிக்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதாவது ப்ளூ ஷேட்ஸில் இருக்க கலர்ஸ் எதனாலுமே ட்ராவல் பண்ணலாம். டார்க் கலர் இப்போ நான் ஒயிட் டார்க், அதுக்கப்புறம் டார்க் பண்ண முடியும்னா டார்க் பண்ண முடியும். இப்போ உங்ககிட்ட எத்தனை பேர் வந்து போட்டிருக்காங்க ஐபால் டாட்டூ? நான் இது வரைக்கும் 2 டாட்டூ பண்ணியிருக்கேன். நீங்க பர்சனலாக பண்ணி? ஆமாம், நானும் கேசியும். நான் பண்ணல, நான் என்னோட சீனியர் கூட கேசி, அவங்க கூட சீனியர் பண்ணேன். நீங்க பண்ணல டஃபஸ்ட்னா ஏதாவது இருக்கா? இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு டாட்டூ பண்ணோம், நானும் கேசியும் பண்ணோம். ஐபால் டாட்டூ. அது வந்துட்டு ஆல்ரெடி அவளுக்கு மோல்டு இருந்தது. ஒரு ஐ ஃபுல்லாக பிளாக் கலரில் டாட்டூ பண்ண மாதிரி இருந்தது, பிளாக் அண்ட் கிரேல. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் ஐபால் டாட்டூ பண்ணியிருந்தீங்கன்னா நாங்களே கேட்டோம், இப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நேரில் கூப்பிட்டு நாங்கள் திருச்சி வர சொல்லி பார்த்தோம். திருச்சி வந்து பார்த்தபோது கிளியராகவே இருந்தது, அது ஸ்கல்லால் இருந்தது. ஸோ நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒர்க். ஏன்னா அது வந்து அடுத்த லேயர் போயிடுச்சுன்னா அந்த மோல் தெரியும், மேலே பண்ணால் மோல் ஃபுல்லாக மறையாது. ஸோ அது எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது. அதை நாங்கள் பண்ணுறதுக்கு வந்துட்டு நாங்கள் போய் இன்னொரு ஐபால் ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க கூட இல்லை, நான் பண்ணதில்லை, இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் பண்ணதில்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க கூட ஒரு டாக்டர், நாங்கள் ஆப்தமாலஜி படிச்சிருந்தாலும் இன்னொரு டாக்டர் நாங்கள் கைடு கூப்பிட்டுருந்தோம்.
அப்புறம் அனஸ்தீஷியா மன்ஸ் கூப்பிட்டு இதெல்லாம் ஓகேவா பண்ண முடியுமான்னு கேட்டு அது என்னோட லாங் ப்ராசஸ். அது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஒரு 7 days ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் அந்த ரெண்டும் திருச்சியில் பண்ணல, பெங்களூரில் பண்ணோம். எங்களுக்கு குமார்னு ஒரு ஆர்டிஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க ஸ்டூடியோவில் தான் பண்ணோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப ஹைஜீனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஐபால் டாட்டூ பண்ணும்போது எங்களுக்கு செம்ம பயமாக இருந்தது. இது முடியும், நம்மளால முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதை முடிச்சு கொடுத்தோம். இப்போ அவரோட ஐபால் வந்து நார்மல் நம்மள மாதிரி, சாரி நம்மள மாதிரி உங்களை மாதிரி ஒயிட் கலர் ஐயில் இருக்குது. நம்மள மாதிரி தான் உங்களுக்கு ப்ளூவில் இருக்குது, எனக்கு ஒயிட் கலர். இப்போ அவங்களுக்கு ஒயிட் கலர் வந்து இப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. முன்னாடி வந்து அவர் எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனால் கூட கிளாஸ் வேர் பண்ணிட்டு போவார். இப்போ வந்து கிளாஸ்லாம் வேர் பண்ணாமல் ரியல் ஐலேயே நான் இன்னும் ஒயிட் கலர் ஐலேயே போகிறேன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுவார். அந்த மூளை மறைச்சு மூல் மேலேயே ஒயிட் கலரில் ஒயிட் கலரில் மழை நார்மலாகவே இருக்குது இப்போ அவரோட ஐபால். ஓகே, இப்போ அந்த மோலில் ரிமூவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஐபாலில் இருக்க மோலை நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும். பட் அவருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தனால கண்டிப்பாக. ஆக்சுவலி அவருக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணது வந்து 1.5 lakhs. அவர் அதை நான் பண்ணுறேன், எனக்கு பண்ணியே ஒன்றும். அதை ஆக்சுவலி அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, இதனாலேயே எனக்கு எல்லாமே தப்பாக நடக்குது, எங்கேயும் போக முடியல. அவர் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தார். இப்போ அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். டங்க் ஸ்பிளிட்டிங் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அது என்ன ப்ராசஸ் ப்ரோ? ஒரு தடவை காட்டிடுங்களேன். 2 நாக்கு இருக்குங்க. இது நம்ம ட்ரிக்ஸ் கூட பண்ண முடியும், நிறைய ட்ரிக்ஸ் பண்ண முடியும். இப்போ தெரியுதுங்க, ஏலியன் 3 பேர் வச்சுருக்கீங்க. ஆக்சுவலி இது டங் ஸ்பிளிட் வந்துட்டு இதுவும் இன்னொருத்தவங்க மூலியமாக தான் வந்தது. இது வந்து காட்டாக் சொன்னாங்களா, அவங்க பண்ணது. இது மெக்சிகோ, ஸ்பெயின், ஜெர்மன் இந்த 3 கண்ட்ரிலையும் ரொம்ப ஃபெமிலியராக பண்ணிகிட்ருக்காங்க. அரௌண்ட் ஒரு 6,000 members இது வரைக்கும் டங் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஐபால் டாட்டூ 6,000. ஐபால் டாட்டூ 2,500 members. டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக. இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க? அரௌண்ட் 7. ஸோ இதோட ப்ராசஸ் என்ன? நம்ம ஐபால் கேட்ட அதே மாதிரி தான் இதோட ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க? இதுவும் சர்ஜரி தான். ஓகே, இதுக்கும் நம்மளோட சர்ஜன் வேணும். சர்ஜன் கிட்டே ப்ராப்பராக கைட் பண்ணிட்டோம்னா நம்மளால் பண்ண முடியும். இதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். முன்னாடி பிளட் டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஆட்டோமோபிள் ரிமூவல் இருக்குது, இன்னொன்று நார்மல் ஸ்டிச்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்னொன்று ஸ்டாப்லர் இருக்குது. இந்த 3 இதில் ஹீலிங் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்டாப்லர் பண்ணோன்னா ஒரு 3 to 7 daysக்குள்ளே சரியாயிடும். நார்மல் ஸ்டிச்னா 10 days எடுத்துக்கும். ஃபுட் அது வரைக்கும் எடுக்க முடியாது, ஒன்லி லிக்விட்ஸ் தான் கண்டிப்பாக. அப்புறம் எனர்ஜிக்கு குளுக்கோஸ் இன்ஜெக்ஷன்ஸ் தான், வேறு வழி. இப்போ இந்த ப்ராசஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு பண்ணும்போது கேட்குறேன்? எனக்கு பண்ணும்போது அரௌண்ட் 3 hours. 3 hours கம்ப்ளீட்டாக ஒரு சர்ஜரிக்கல் ப்ரொசீஜர் தான். கண்டிப்பாக. ஓகே, இப்போ உங்களுக்கு பேசும்போது தடுக்கிறது அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 15 days கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 1 month நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. இல்லை, நமக்கு ஆக்சுவலி நம்ம தனித்தனியாக இருக்கலாம், நம்ம பேலன்ஸ் பண்ணவே கொஞ்சம் நாள் ஆகும். அதை பேலன்ஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 months ஆச்சு நான் நார்மலாக பேசுறதுக்கு. கொஞ்சம் லாங் ப்ராசஸ். ஹீல் பண்ணிட்டு நம்ம பேசுறது ரொம்ப லாங் ப்ராசஸ். அண்ட் ஒன்னொன்றுமே டிஃப்ரெண்ட் இங்கே போட்டிருக்கீங்க, அது பேர் இது ஐப்ரோ பியர்சிங் சொல்லுவோம். அது யூஷுவல் தான், பார்த்துருக்கோம். இதுவும் பார்த்துருக்கோம். பல்லுல வச்சிருக்கீங்க. அது ஆக்சுவலி இது பிளாட்டினம். என் அண்ணன் டாக்டர். ஓகே. ஸோ எனக்கு ஆக்சிடென்ட்ல அந்த பல்லு போயிடுச்சு. ஸோ அதை நான் வந்து கேப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அண்ணா சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாம் கோல்டில் பண்ணியிருக்காங்க, நீ பிளாட்டினம் பண்ணு. தங்கப்பல்லு கேள்விப்பட்டிருக்கோம், பிளாட்டினம் பல்லு லிட்டரலி. அண்ட் நீங்கள் பண்ணதில் இல்லை பண்ணிக்கிட்டதில் 2லேயுமே பேசலாம் நினைக்கிறேன். அதில் காஸ்ட்லியஸ்ட் டாட்டூனா ஆயிடுச்சு. நெக் டாட்டூவே வச்சுக்கலாம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவில் இருக்குது. அது இந்த இடம் பண்ணுறது, கண்ணில் பண்ணுறது, ஒரு பயம் வராதான் நமக்கு பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி? ரொம்ப ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன், மிஸ்கம்யூனிகேஷன் முடிஞ்சு கழுத்துக்கிட்ட வச்சிருக்கேன் ஊசிங்கும் போது என்ன தைரியம் அப்படி? இல்லை, நான் எனக்கு இது வேணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக நான் கஷ்டப்பட்டேன். பயம்னா எனக்கு பயம் இருந்தது எங்கள் அம்மாவை பார்த்து. பண்ணிட்டு போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் டங் ஸ்பிளிட் பண்ணிட்டு வீட்டுக்கு போனப்போ எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க நான் திரும்பி கூட்டத்துக்கு எனக்கு 7 days ஆயிடுச்சு. கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. பயம்னா இல்லை, எங்களுக்கு தெரியும் பெயின். நாங்களும் டாட்டா ஆர்டிஸ்ட் தான். ஸோ பெயின் நாங்கள் முன்னாடியே கால்குலேட் பண்ணிவிடுவோம். பயம்னா வீடு நினச்சி தான் பயம். ஆமாம், வேற எதுவும் பயம் இல்லை. கிளாரிஃபிகேஷன் என்ன? அது எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண. அது என்ன ப்ரொசீஜர்? அது
ஆக்சுவலி ஸ்கேரிஃபிகேஷன்றது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸ்கின்ல 3 லேயர் இருக்குது. எபிடர்மஸ், டெர்மஸ், ஹைப்போடர்மஸ் 3 லேயர் இருக்குது. நாங்கள் எபிடர்மஸ் லேயரை மட்டும் எடுத்துருவோம். டெர்மஸ் லேயர் வந்து மேலே வந்துடும். ஓகே. லைக் ரெட் இந்தியன்ஸ், அப்புறம் நீக்ரோஸ், அவங்க இது ரொம்ப ஃபேமு. ட்ரைபல். ஆமாம், இது ஃபுல்லாகவே அவங்களோட தான் ட்ரைப் தான். ஓகே. அது வந்து இங்க் கலர் எதுவும் கிடையாது. இதான ஸ்லாப். ஆமாம், நம்மளோட ஸ்கின் கலரில் வந்து இது வந்து டிஃபால்ட்டா உள்ள இருக்கிற லேயரை வெளியே எடுத்து காட்டுறோம். நோ இங்க், நத்திங், எதுவுமே கிடையாது. பட் இதுவும் கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். இது ரொம்ப பெயின்ஃபுல், ரொம்ப பெயின்ஃபுல் ப்ராசஸ். ஓகே. நான் பண்ணதுல ரொம்ப பெயின்ஃபுல்லாக இது எனக்கு பெயின்ஃபுல். இதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு பண்றதுக்கு? இந்த மினிமலிஸ்டிக் டிசைனுக்கு கேட்க 4 hours ஆயிடுச்சு. இதுக்கு மட்டும் 4 hours? ஆமாம். ஓகே. இதோட ஹீலிங் டைம் எவ்வளோ நேரம்? அப்படின்னா ஒரு 7 to 10 days. கஷ்டம் தான் இல்லை ஒன்னொன்னைக்குமே. ஒரு டாட்டு முடிச்சு நீ அடுத்த டாட்டு போடும்போது இன்னொரு 1 வாரம் பார்த்தா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும். அது இல்லாமல் நான் ரெக்கவரி ஆகணும். இம்ப்ளான்ட்டை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. இம்ப்ளான்ட்னா என்னன்றது? ஆக்சுவலி நான் பண்ணல இம்ப்ளான்ட்டு, ஆனால் இம்ப்ளான்ட் அப்கமிங் பண்ண போகிறீங்க. ஆமாம். இம்ப்ளான்ட் வந்துட்டு நம்ம ஸ்கின்ல எபிடர்மஸ் லேயருக்கு கீழே டெர்மஸ் லேயரில் ஒரு சிலிகான் ஜெல், அதை வந்து நம்ம பண்ணணும், வைக்கணும். அது வந்து என்ன ஷேப்பில் வேணால் கிடைக்கும். லைக் நான் ஏலியன் ஷேப்பில் வைக்க போகிறேன். நீங்கள் என்ன ஷேப்? ஏலியன் ஷேப். ஓகே. எங்கே வைக்க போகிறீங்க? என்னோட ஹேண்டில் இந்த சைடில் வைக்கலான் இருக்கேன். நல்லாயிருக்கும். அது ரொம்ப விஷுவலாக இருக்கும். நம்ம பார்க்கும்போதே தெரியும் தனியாக இது இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி. நம்ம ஸ்கின்னோட மேலே இருக்கும். அது ஒரு நியூ ஃபீல் இருக்கும். இன்டர்னல் பியர்சிங்கிறது? இன்டர்னல் பியர்சிங் அது வந்து ட்ரைபிள்டன் தான் வந்தது. நம்மளோட காதோட சைஸை டெவலப் பண்ணுறது. நம்ம பாட்டிலாம் போட்டிருப்பாங்கல்ல லோலாக்குன்னு சொல்லி பெருசாக, அந்த தொங்குறதுக்கு ரவுண்டில் நம்ம வந்து இறங்கி. அண்ட் இன்னொரு விஷயம்லாம் பார்த்தா காதையே மாடிஃபை பண்ணி கட் பண்ணி அது ஷேப்பே மாற்றி வேம்பயர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பாடி மாடிஃபிகேஷன். அதுவும் பாடி மாடிஃபிகேஷன் தான். ஆக்சுவலி அது இந்தியாவில் நீ யாருமே பண்ணல. ஆனால் ஒரு ஜோம்பி கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணி ஷேப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளியர் சேஞ்ச் இல்லை, நார்மல் கட் மட்டும் பண்ணியிருக்காங்க காதை. எஸ். ஓகே. வியர்டஸ்ட் திங்ஸ் நீங்கள் பார்த்தது இல்லை பாடி மாடிஃபிகேஷன்லையோ டாட்டூலையோ? அந்தோனின்னு சொல்லி அவங்களும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவங்க வந்துட்டு அவங்களோட 3 ஃபிங்கர்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஃபிங்கர். ஓகே. அது இல்லாமல் இந்த ஃபிங்கர்ல இந்த 3 இப்போ இது 2 மட்டும் தான் இருக்கு. ஆமாம், இது 2 மட்டும் தான் இருக்கும். அது மாதிரி பிளாக் ஏலியன்றவருக்கு 3 ஃபிங்கர் தான் இருக்கும். இந்த 3 ஃபிங்கர் தான், இந்த 2 ஃபிங்கர் கட் பண்ணியிருப்பாங்க. இது 3 மட்டும் தான் இருக்கு. ஆமாம், இது 2 கட் பண்ணியிருப்பாங்க. எதனால ப்ரோ 2 விரல் வச்சுட்டு அவர் என்ன பண்ண முடியும், 3 விரல் வச்சுட்டு அவர் என்ன பண்ண முடியும்? சாப்பிட்றதுக்கு இந்த 3 விரல சாப்பிட்றது எதனால? இதெல்லாம் இது கட் பண்ணுறதுனால ரொம்ப அப்பீலிங்காக தெரியுது ஒரு வேலை, அதுக்காக கேட்குறேன். அப்படி இல்லை, இது இன்ஸ்பயர் ஆகுது தானே. நம்ம பாடி மாடிஃபிகேஷன்றது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிறது தான். இப்போ டாட்டூ நம்ம எதுக்காக பண்ணுறோம்? அடுத்தவங்களை பார்த்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம போனால் யாராவது பார்த்தா ஓகே இந்த பையன் இப்படி இருக்கா, பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி பாடி மாடிஃபிகேஷன் அப்கமிங்கில் இப்படி பண்ணியிருந்தா ஓ அப்படி பண்ணியிருக்காங்க, ஓ இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹேட்டட்ல தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ நமக்கு 5 விரல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு தெரிஞ்சுதான் 5 விரல் இருக்குல்ல, அதுலேயும் 3 கட் பண்ணி 2 கட் பண்ணி எடுக்கிறதுனால யூனிக்காக தெரியுறீங்கன்றதுக்காக தான் பண்ணுறீங்களா? எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் இதை எங்களுக்கு அந்த இடத்த நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம், எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறோம். ஓகே. இப்போ எனக்கு உங்கள் வச்சு பார்க்கணும்னா உங்கள் பாடியில் நிறைய டாட்டூஸ் இருக்குது, நிறைய பியர்சிங் இருக்குது, ஐபால் டாட்டூ, இது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ண செலவு 13 lakhs. எஸ். 13 30 13 13 lakhs. ஒரு கார், டாப் அண்ட் காரை நீ உடம்புக்குள்ள வச்சு வச்சிருக்கீங்க. அண்ட் திரும்ப பேரண்ட்ஸ் கிட்ட வரும்போது நீங்கள் சொன்னீங்க அம்மா கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கன்வின்சிங் பார்ட்டுன்றது இருக்குல்ல, நமக்கு ரொம்ப பிடிச்சது நான் பண்ணுறேன், பட் இதை நான் எங்கள் அம்மாவுக்கு கன்வின்ஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க? அம்மாவுக்கு இப்போ எங்கள் அம்மா கூட தான் இப்போ உங்களை எல்லாத்தையும் ஒரு வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி அம்மா வந்து ரொம்ப வில்லேஜ்லேருந்து வந்தாங்க. அம்மாவுக்கு இதை பற்றி எதுவும் ஐடியா இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் டாட்டூ பண்ண போய் திட்டினாங்க. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணுறதா எங்கள் வீட்லேயே என் ஃபேமிலிலேயே என் அம்மா மட்டும்தான். அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ். நான் 5 நாள் அங்கே போய் ஊரில் இருந்தேன், எனக்கு வீட்டுக்குள்ளே கூட விடலை. நான் என்னோட கார்லேயே தான் தங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக சமாளித்து அம்மா இல்லைம்மா எனக்கு இதான் இந்த லைஃப், எனக்கு இண்டஸ்ட்ரி தான், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி தான் பிடிச்சிருக்கு, வேறு இண்டஸ்ட்ரி போக எனக்கு இஷ்டம் இல்லை. அதெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன். நான் 9 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன். ஒரு 6 months எனக்கு இந்த ஃபீல்டு வேணாம்னு சொல்லிட்டு நான் காலேஜ் போய் NGO ஸ்டார்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு MSW படித்தேன். அங்கே எனக்கு என் கூட கொலீக்ஸ், என் கூட படிக்கிற பசங்க எல்லாம், அது இல்லாமல் என்னோடய டீச்சர்ஸும் என்னை வந்து ஆக்சுவலி என்னோட டாட்டூஸ்னாலே வந்து என்னை ரொம்ப தனியாக வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் நான் படித்தது வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், அதில் 2 குரூப் மட்டும்தான் பசங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல என்னை ரொம்ப டாட்டூனாலே ரொம்ப ஒதுக்கி வச்சாங்க. ஸோ எனக்கு இது வேண்டாம், நான் இதை படித்தது ஆகப்படுறதில்ல, எனக்கு என் ஃபீல்டே ஓகே அப்படின்னு சொல்லி என் ஃபீல்டுக்கே வந்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அது புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, 6 நாள் எடுத்துச்சு.
அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இந்த இண்டஸ்ட்ரி தான் நீ இது பண்ண போறியா, இதுக்கப்புறம் வேலைக்கு எதுவும் போக மாட்டியா, இது உன்னால் முடியுமா, இவ்வளோ கஷ்டம் இருக்கும், நாளைக்கு ஏதாச்சும் உனக்கு பிரச்சனை என்ன பண்ணுறது அப்படின்லாம் அவங்க நிறைய கேட்டாங்க. எல்லாத்துக்கும் கடைசியாக ஃபைனல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஓகே அம்மா. இப்போ நீங்கள் நார்மலாக வெளியே போகிறீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜில் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னா, வெளியே இருந்து பார்க்குற மூணாவது மனுஷன் பார்க்கும்போது நம்மளை பார்க்குற விதம்ன்றது மாறுதில்ல, அதில் ஏதாவது? எனக்கு அவங்க பார்க்கறத வச்சு எனக்கு எதுவுமே இல்லை. எண்ட் ஆஃப் த டே நைட் நான் போய் தனியாக தூங்கும்போது நான் மட்டும்தான், எனக்கு நான் மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது, எல்லாத்துக்குமே அதான். ஸோ அடுத்தவங்க என்னை பார்த்து நிறையா பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க. நிறையா பேர் எனக்காக டெய்லியும் டே பை டே எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு அது மாதிரி என்னைய ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் என்னைய பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள நான் பார்த்து பண்ணால் போதும். என்னை ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. அது அண்ட் டாட்டூவில் அடுத்து நீங்கள் சொன்னீங்க இம்ப்ளான்ட் பண்ண போகிறேன், இதை தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலி நான் ஃபுல் பாடி டாட்டூ பண்ண போகிறேன், கலர் டாட்டூ பண்ண போகிறேன். அப்கமிங் இப்போ தான் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்து அகைன் 1 இயர் 8 இயர்ஸ்க்கு முடிஞ்சு 1 இயர் நான் காலேஜ் பண்ணேன். திரும்பி இப்போ தான் அகைன் ஒரு 7 மந்த்தாக ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். 3 மந்த்ஸாக தான் இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் மெக்சிகோ போகிறோம், நானும் கேசியும். அப்போ தான் நிறையா பண்ணலான்றோம். டாட்டூ போட்டால் கேன்சர் வரும், கண்ணில் போடுறதுனால கண்ணு தெரியாமல் போகும், அங்கே கேன்சர் வரும். கேன்சர்ன்ற வார்த்தை அதிகமாக டாட்டூக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஹைஜீன் ஓகே, மெயின். இப்போ ஒன்றும் நம்ம கீழே விழுந்துட்டாவே, கீழே விழுந்து இருந்துச்சுன்னா வீட்டு பத்துக்குள்ளே ஏதாவது பாக்டீரியா பட்டாலே நமக்கு எல்லா நோயும் வரும். ஸோ டாட்டூன்றது வந்து பிளட் ப்ராசஸ் அண்ட் இங்க், பிளட்டு ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களுக்கு பண்ண இல்லை, நான் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணேன்னா அதனால அவங்களுக்கு இருக்க, உதாரணத்துக்கு கோல்டு கூட அடுத்தவங்களுக்கு சேஞ்ச் ஆகும்ல, அதனால அவங்க ரொம்ப அதிகமாக பயப்படுறதுக்காக காரணம். மற்றபடி ஹைஜீன் இல்லாமல் இருக்கிறது, ப்ராப்பராக ஹீலிங் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கிறது, அது மாதிரி இன்ஃபெக்ட் ஆகுறது. டாட்டூ பண்ணிட்டு இன்ஃபெக்ட் ஆகும், இன்ஃபெக்ட் ஆனால் கலர் சேஞ்சஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறையா இச்சிங் நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் டாட்டூ போட போகிறவங்க இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு ஹைஜீன், ரெண்டாவது வந்துட்டு ஆர்டிஸ்டோட ப்ரோட்டோக்கால். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா, ஒர்க்கு இவங்கள்ட்ட பண்ணால் நல்லா இருக்குமா. அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆர்டிஸ்ட், அவங்கள்ட்ட நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. நல்லா கரெக்டான ஆர்டிஸ்ட்டை பண்ணுங்கள், சும்மா லோக்கல் ஆர்டிஸ்ட்டை பண்ணிட்டு திரும்பி வந்து கவர் அப் பண்ணணும் அப்படின்னு வராதிங்க. அண்ட் இப்போது ஃபியூச்சர் ஆஃப் டாட்டூ இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுக்கும்போது இதை ஒருத்தர் கரியராக பர்சூ பண்ணலாமா? இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்குது? டாட்டூ இண்டஸ்ட்ரி நிறையா பேர் பேஷன் எடுக்கலாம், கண்டிப்பாக எடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஸ்டுடியோவா இல்லை நல்ல ஆர்டிஸ்ட் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாட்டூ பண்ணுங்கள். செல்ஃப் மேட் ஆர்டிஸ்ட், ஐம் ஆல்சோ செல்ஃப் மேட் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் நான் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு செல்ஃப் மேட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்கின்ல ப்ளே பண்ண வேணாம், ஸ்கின் பேடில் ப்ளே பண்ணுங்கள். என்ன வேணால் ஸ்கின் பேடில் ப்ளே பண்ணுங்கள், ஸ்கின்ல ப்ளே பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு கேள்வி, அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் தான் கேட்குறேன். இப்போ இந்த டிஜேலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் யாரோட பேருமே டிஜே சண்முக சுந்தரம், டிஜே விஸ்வநாதன்லாம் இருக்குது, டிஜே யா ஊன்னு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த டாட்டூ ஆர்டிஸ்டோட ஸ்டுடியோலாம் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஏதோ இந்த சாவு குழிக்கு போகிற மாதிரியே ஒரு கருப்பான ஒரு ரூமு, மண்டை ஓடு தொங்கும் இங்கே, அப்புறம் எலும்புக்கூடு ஒன்று நிற்கும், அப்புறம் பைக் ஓட்டுற மாதிரி எலும்புக்கூடு, வாயில் தம் அடிக்கிற எலும்பு. இந்த எலும்புக்கூடுக்கும் டாட்டூ ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன ஒரு காதல்? அப்படி நாங்கள் எப்படி எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி போனோம், நாங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருப்போம் எல்லாத்த விட அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். எங்களுக்கும் நார்மல், நாங்களும் எங்களுக்கு சாமி ரூம்லாம் செல்ஃப் அடிச்சு வச்சுருக்கோம். ஆனால் நாங்கள் அதை ஷோ பண்ண மாட்டோம். எங்களுக்கு வெளில வந்து நாங்கள் இப்படி இருந்தால் தான் எங்களை நம்புவீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை வர கிளைண்ட்டுமே அதை ஆசைப்படுறாங்க. ஹோம்லியெல்லாம் இருந்தால் என்ன இப்படி இருக்குது ஸ்டுடியோ அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் பா இப்படி இருக்கப்பா அப்படி இருந்தால் கிளைண்ட் வர கிளைண்ட் ஓகே ஆர்டிஸ்ட் நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு நம்புகிறாங்க. உங்களோட டாட்டூ ஸ்டுடியோ எங்கே இருக்குது? உங்களோட சொந்த ஊரில்? திருச்சி. எனக்கு திருச்சி அண்ட் கோயம்புத்தூரில் ஸ்டுடியோ. இப்போ ஸ்டுடியோ அப்கமிங் கோயம்புத்தூரில் தான் போகுது. இன்வெஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ தான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ திருச்சியில் ஸ்டுடியோ இருக்குது, அது இல்லாமல் கோவாவில் என்னோட ஃப்ரெண்டு கேசி ஸ்டுடியோ இருக்குது. இப்போதைக்கு 3 ஸ்டுடியோ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆகணும்னா எங்கே படிக்கணும், என்ன படிப்பு? அதுக்கு எங்கே படிக்கணும், எங்கே படிக்கிறதுன்னு தான் தெரியல, அது அவங்கவுங்களோட விருப்பம். டாட்டூக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு நிறையா கிளாஸஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி டாட்டூ பண்ணியிருப்பாங்க, நல்ல ஸ்டூடியோவில் படிச்சுட்டு இல்லை நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு வந்து டாட்டூ பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட கூட டாட்டூ கிளாஸ் போகலாம். God utmost passion and all the very best for everything. Thank you. Thank you so much. India's finest audio wearable brand, starting at 999.